லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். ஃபுட் ஸ்பான்சர் பை தவசுக்குட்டி பிரியாணி பிரான்ச்சஸ் அட் அண்ணா நகர், அரும்பாக்கம், பள்ளிக்கரணை. 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பேசிக்காக எப்படி ஒரு ப்ரெக்னென்ட் விமன் சாப்பிடணும் அப்படின்னா இது டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி ட்ரைமஸ்டர். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் என்ன நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட். பேபியோட பிரெயின் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 months தான் டெவலப் ஆகும். ஆட்டிசம் சைல்ட்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஒரு எஜுகேஷன் இல்லாதனால அவங்க அந்த மாதிரியான விட்டமின்ஸ் எல்லாம் எடுத்துருக்க மாட்டாங்க. உள்ளரே அந்த ஃபர்ஸ்ட் 3 monthsலேயே டிஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வரும். பெரிஸில் எல்லா வெரைட்டிஸும் எடுத்துக்கலாம். ஏன் முக்கியமாக நான் பெரிஸை வந்து எம்பசைஸ் பண்ணுறேன்னா அதில் வந்து இனிப்பு புளிப்பு கலந்த தன்மைகள் இருக்கும். ஸோ இதனால நாசியஸாக இருக்குது, அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்க மதர்ஸ்க்கெல்லாம் அது வந்து செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஒரு ப்ரெக்னன்சி வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஒரு 4th 6 months இருக்குது. இந்த டைமில் அவங்க நார்மலாக ஒரு 1800 கேலரி எடுக்கிற பர்சனாக இருந்தாங்கன்னா அது கூட ஒரு 300 கேலரி சேர்த்து எடுத்துக்க ஆரம்பிக்கும். அதுவே அவங்களுக்கு செகண்ட் ட்ரைமஸ்டரில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் மிஸ் பண்ணுவோம் அது எல்லாத்தையும் நம்ம மெதுவாக எடுத்துக்க ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைபர், முக்கியமாக ப்ரோட்டீன் எதுக்காகனா உடம்பு டெவலப் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது, ஹீலிங் பவரும் இருக்குது, இம்யூனிட்டி பவரும் கிடைக்குது அந்த ப்ரோட்டீனில் தான். ஏன்னா இதெல்லாம் நம்ம கொடுக்க தான் உள்ள பேபி வந்து. தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்றது எகெயின் நம்ம ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே இருக்கும். ஆனால் என்னன்னா இதில் என்ன டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வயிறு பெருசாகும் போது அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாம் மேலே போக ஆரம்பிக்கும். அவங்களுக்கு அப்போ டைஜஷன் ப்ராப்ளம் வரும், நெஞ்செரிச்சல் வரும். அப்போ இந்த மாதிரி சமயத்தில் அவங்க தூங்கி எழுந்திரிச்ச உடனே பால் குடிக்க வேண்டாம். நிறைய பேர் பால் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பட் பாலில் வந்து pH ஆசிட் கண்டென்ட் ஜாஸ்தி, அசிடிக் பேஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பால் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டாம். அது என்ன பண்ணலாம்னா டெய்லி ஒரு நீர்க்காய், பீர்க்கங்காயோ சுரக்காயோ இல்லை அவரைக்காயோ எதில் வந்து நீரும் நார்ச்சத்தும் நிறையா இருக்கும், வாட்டர் கண்டென்ட் ஃபைபர் நிறையா இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸை நிறையா எடுக்கும். அதாவது ஈக்குவல் அந்த ரைஸோட குவான்டிட்டி அளவுக்கே அது ஈக்குவலாக இருந்தாலும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இது மூணுத்துக்குமே வந்துட்டு ஒரு ப்ரெக்னென்ட் விமன் ஈச் ட்ரைமஸ்டர் என்னென்ன சாப்பிடலாம்? ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன், தேங்க்யூ மேம். இப்போ வந்துட்டு டயட் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு விமன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக இருக்கும்போது ஓகே என்ன டயட் வேணால் அவங்க ஃபாலோ பண்ணலாம், இட்ஸ் அப் டு ஹர் விஷ் அப்படின்னு விட்டுடலாம். அதே இப்போ இந்த ப்ரெக்னன்சி டைம்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் அவங்களோட சேவே இருக்காது. ஏன்னா வந்துட்டு ஃபேமிலி இன்வால்மெண்ட் வந்துடும். வந்துட்டு நீ இது சாப்பிடு அதை சாப்பிடு ஏன்னு கேட்டால் அவங்க வந்துட்டு ஒரு கதை சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நீ என்ன இப்படி தான் சாப்பிட்ற, நான் வந்து 4 பிள்ளை பெற்றேன், நான் சொல்கிறத கேளு, இதுதான் சாப்பிட்டா வந்துட்டு பால் சுரக்கும், நீயும் ஹெல்த்தியாக இருப்ப அப்படின்னு சொல்லி திணிச்சு விட்டுடுவாங்க. ஸோ ஒரு ப்ரெக்னென்ட் விமன் என்ன டயட் அவங்க ஃபாலோ பண்ணணும்? லைக் என்ன சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், அதெல்லாம் சொல்லுங்கள் மேம். ஸோ நீங்கள் கேட்டது கரெக்ட் தான். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியோ செகண்ட் ப்ரெக்னென்சியோ அது மேட்ரு கிடையாது. ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலே எல்லாரோட இன்வால்மெண்ட்டும் இருக்கும். அப்பா, அம்மா, அவங்களோட மாமியார் அண்ட் ஓவர் ஃபோன் கால் எல்லாத்தோட அட்வைசஸும் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் அந்த பொண்ணுக்கு அந்த விமனுக்கு தனியாக டெசிஷன் எடுத்துகிட்டு எனக்கு இது சாப்பிட்டா போதுன்றது சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தான் ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக நிறையா கோ த்ரூ பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பிட முடியுதா, அந்த ஃபுட் பர்டிகுலராக ஒத்துக்குதா, இதெல்லாம் இருக்குது. ஸோ பேசிக்காக எப்படி ஒரு ப்ரெக்னென்ட் விமன் சாப்பிடணும் அப்படின்னா இது டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி ட்ரைமஸ்டர். ஸோ இப்போது நம்ம நார்மலாக தான் இருக்கோம். நமக்குள்ளே ஒரு கரு வளருது, ஒரு பேபி ஃபார்ம் ஆயிருக்கு. அதை நம்ம வளர்க்கணும் நல்லபடியாக அப்படின்றதுக்கு என்ன மாதிரி எடுத்துக்கணுன்றதை அவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பேருக்கு பொதுவாகவே கர்ப்பிணி பெண்களுக்கு நாசியா இருக்கும். நாசியா அப்படின்றது வாமிட் வர மாதிரி இருக்கும், ஆனால் வாமிட் வராது. இப்போ வாமிட்டிங் இருக்குது அப்படின்னா வாமிட் பண்ணிட்டா அவங்களுக்கு பெருசாக எதுவும் அடுத்தது சாப்பிட்றலாம். ஆனால் நாசியா இருக்கும்போது அவங்களால எந்த ஃபுட்டுமே பொதுவாக எடுத்துக்கவே முடியாது. ஏதாவது வாசனை வந்தால் கூட அவங்களால சாப்பிட முடியாது. இந்த தாளிக்கிற வாசனைலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் உண்மைதான், அது மித் கிடையாது. அதே மாதிரி பால் வெள்ளையாக பார்த்தா ஒரு சிலருக்கு வாமிட்டிங் வரும். ஸோ அதனால அவங்களுக்கு எந்த இடத்துல ஒரு அவர்ஷன் இருக்கும், இதை பார்த்தா சாப்பிட தோணாது, அந்த மாதிரி இருக்கிறது ஒரு இண்டிவிஜுவல் விமனோட மென்டாலிட்டி பாடியும் மென்டாலிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 months ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் என்ன நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட். அதாவது ஃபோலிக் ஆசிட் ஏன் வந்து நம்ம முக்கியமாக டாக்டர் போனோடனே வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறவங்களுக்கும் சரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கும் சரி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேபியோட பிரெயின் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 months தான் டெவலப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட், அதே மாதிரி அதோட ஸ்பைனல் கார்ட் டெவலப்மெண்ட், நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டிசம் சைல்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஒரு எஜுகேஷன் இல்லாதனால அவங்க அந்த மாதிரியான விட்டமின்ஸ் எல்லாம் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு உள்ளரே அந்த ஃபர்ஸ்ட் 3 monthsலேயே டிஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து ஃபோலிக் ஆசிட் டாக்டர் கொடுக்குறாங்க. ஏன் முக்கியமாக அந்த ஃபர்ஸ்ட் 3 monthsலங்கும் போது
ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த வாமிட்டிங் இருக்கும், நாசியா இருக்கும். நெறைய நட்ஸோ, இல்ல ஃப்ரூட்ஸ் ஆர் எனி ஃபுட்டோ வந்து சாப்பிடுறதுக்கு கஷ்டப்படுறனால, சப்ளிமெண்ட்டா டாக்டர் குடுத்துடுறாங்க. இத தவிர அவங்க என்ன எடுத்துக்கலாம் அப்டின்னா, இந்த நாசியா, வாமிட்டிங்லாம் இருக்கிறதுனால, அவங்களோட ஃபுட்டோட ஃப்ரீக்வன்சிய வந்து கம்மி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 3 வேள தான் நம்ம பொதுவா சாப்பிடுறோம். ஆனா அந்த 3 வேள அவங்கனால சாப்பிட முடியாதனால, அத வந்து ஒரு 6 வேளையாவோ, 7 வேளையாவோ பிரிச்சுக்கலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 இட்லி சாப்பிடுற ஒரு பெர்சனா இருந்தாங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் 2 இட்லி சாப்பிட்டு, ஒரு பிரேக் விட்டுட்டு, தென் அந்த 2 இட்லி சாப்பிடலாம். இல்ல அப்டின்னா, அந்த அந்த 2 இட்லிஸோட ஸ்டாப் பண்ணிட்டு, அடுத்தது ஒரு ஆப்பிளோ, ஒரு ஃப்ரூட்டோ, அவங்களுக்கு அந்த டைம்ல என்ன பர்ட்டிகுலரா என்ன ஃப்ரூட் வாய்க்கு சாப்பிட புடிக்குதோ, அத சாப்பிடலாம். பட் இத தவிர்த்து அவங்க என்ன எடுத்துக்கலாம்? இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்குன்னு பார்த்தா, நட்ஸ் எடுத்துக்கலாம். நட்ஸ் கண்டிப்பா ஒரு 4 பாதாம் வரைக்கும் எடுத்துக்கலாம். திராட்சை எடுத்துக்கலாம். காஞ்ச திராட்சை, ரைசின்ஸ் எடுத்துக்கலாம். ப்ரூன்ஸ் எடுத்துக்கலாம். பெர்ரீஸ்ல எல்லா வெரைட்டீஸும் எடுத்துக்கலாம். ஏன் முக்கியமா நான் பெர்ரீஸ வந்து எம்பசைஸ் பண்றேன்னா, அதுல வந்து இனிப்பு, புளிப்பு கலந்த தன்மைகள் இருக்கும். ஸோ இதனால நாசியஸா இருக்கு, அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்க மதர்ஸ்க்கெல்லாம் அது வந்து கண்ட்ரோல் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த ட்ரைமெஸ்டர். நெக்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் எப்படி போணும் அப்டின்னா, ஓரளவுக்கு எல்லாருக்கும் மார்னிங் சிக்னஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடும். மார்னிங் சிக்னஸ் அப்படின்றது எழுந்திரிச்சோனே இந்த வாமிட் வர மாதிரி இருக்கிறது, சாப்பிட முடியாம ஃபுட் வந்து அவர்ஷன் இருக்கிறது மாரி ஸ்டேஜஸ்லாம் கண்ட்ரோல் ஆகி, செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஒரு பிரெக்னன்சி வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஒரு 4த்லேருந்து 6th மந்த் வரைக்கும் 4, 5, 6 மந்த் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைம்ல அவங்க நார்மலா ஒரு 1800 கேலரி எடுக்கிற பெர்சனா இருந்தாங்கன்னா, அது கூட ஒரு 300 கேலரி சேர்த்து எடுத்துக்க ஆரம்பிக்கணும். அதுவே அவங்களுக்கு போதுமானது. இப்போ இந்த 2 பேருக்கு சேர்த்து சாப்பிடு, எக்ஸ்ட்ரா சாப்பிடுன்றது அவசியம் கிடையாது. இத நம்ம எப்படி புரிஞ்சு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா நம்ம சாப்பிடுறது அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல கம்மியாயிடும். ஏன்னா நமக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ப்ரொலாங் டைம் ஆயிடும். செகண்ட் ட்ரைமெஸ்டர்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்னலாம் மிஸ் பண்ணோமோ, அது எல்லாத்தையும் நம்ம மெதுவா எடுத்துக்க ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைபர். முக்கியமா புரோட்டீன். புரோட்டீன் எதுக்காகன்னா, உடம்ப டெவலப் பண்றதுக்காக மட்டும் கிடையாது. ஹீலிங் பவரும் இருக்கு, இம்யூனிட்டி பவரும் கிடைக்குது அந்த புரோட்டீன்ல தான். ஏன்னா இதெல்லாம் நம்ம குடுக்க தான் உள்ள பேபி வந்து ப்ராப்பரான ஒரு டெவலப்மெண்ட்ல அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்ல வந்துட்டு இருக்கும். ஸோ இத மெல்ல மெல்லமா நம்ம செகண்ட் ட்ரைமெஸ்டர்ல ஸ்டார்ட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் நெறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கணும். 3rd ட்ரைமெஸ்டர் அப்படின்றது எகைன் நம்ம ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே இருக்கும். ஆனா என்னன்னா, இதுல என்ன டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வயிறு பெருசாகும்போது அவங்களோட ஆர்கான்ஸ் எல்லாம் மேல போக ஆரம்பிக்கும். அவங்களுக்கு அப்போ டைஜஷன் ப்ராப்ளம் வரும், நெஞ்செரிச்சல் வரும். அப்ப இந்த மாரி சமயத்துல அவங்க ஸ்பைசியான ஃபுட்டோ ஆர் இந்த டீப் ஃப்ராட் எண்ணெயில Deep போட்டு fried. டீப் ஃப்ரைட் பண்ண ஃபுட்ஸ் இந்த மாரி எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனா அதே மாரி டைஜஷன் இஷ்யூ இருக்குன்னு நெனைக்கிறவங்க, ஒருவேளை நான் வெஜிடேரியன் சோர்சஸ் எடுத்துக்கிற ஒரு பெர்சனா இருந்தாங்கன்னா, அத கொஞ்சம் மாடரேட்டா எடுத்துக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா, டைஜஷன் டைம் பார்த்தீங்கன்னா, நார்மலா இருக்காது. இது வந்து சீக்கிரமா நார்மலா வெஜிடேரியன் ஃபுட்ஸ் சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகும். நான் வெஜிடேரியன் சோர்சஸ் கொஞ்சம் ப்ரொலாங்டா எடுத்துக்கும். அப்போ அத மாடரேஷனா ஒரு டெய்லி எடுக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, ஆல்டர்னேட் 2 டேஸ் நான்வெஜ் எடுத்துட்டு, மத்த நாள்ல முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ஒரு 250 கிராம் ஒரு 1/4 கிலோ, 1/2 கிலோ வரைக்கும் வெஜிடபிள்ஸ் டெய்லியும் கன்சியூம் பண்ணலாம். அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இதுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி நெறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து 3rd ட்ரைமெஸ்டருக்கு உண்டானது. இத தவிர்த்து அவங்கவங்களுக்குன்னு ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும். ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும், சால்ட் கிரேவிங்ஸ் இருக்கும். அது எப்படி இருக்கோ அத பொறுத்து நம்ம மாத்தி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பரா லைக் எவ்ரி ட்ரைமெஸ்டர் என்னென்ன சாப்பிடலாம், ஐ மீன் எவ்வளோ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இது 3த்துக்குமே வந்துட்டு ஒரு பிரெக்னென்ட் விமன் ஈச் ட்ரைமெஸ்டர் என்னென்ன சாப்பிடலாம்? ஃபைன். இப்போ வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் 2 கேட்டகரிக்கு நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் மெனு மாரி சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்ல இருக்காங்க. எதுவுமே சாப்பிட முடியல. பட் ஆன் த ஹோலா நான் ஒரு மெனு சொல்றேன். இத வந்து அவங்க 3 ட்ரைமெஸ்டருக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். குவான்டிட்டீஸ் மட்டும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப தூங்கி எழுந்திரிச்ச உடனே பால் குடிக்க வேண்டாம். நெறைய பேர் பால் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பட் பால்ல வந்து pH ஆசிட் கன்டென்ட் ஜாஸ்தி, அசிடிக் பேஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால, பால் வெறும் வயித்துல குடிக்க வேண்டாம். அது என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே தண்ணி குடிச்சிட்டு, கொஞ்சம் அந்த பாதாம் அந்த மாதிரி நட்ஸ் சாப்பிட்டு, அடுத்து அவங்க ஏதாவது ஒரு திடமா சாப்பிடணும். சாலிடா லைக் அந்த 7 to 8ங்கும் போதே அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்ட அவங்க ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ திடமா ஒரு மில்லட் உப்மா, ஒரு மில்லட் இட்லி, இல்ல சாதாரண நம்ம நார்மல் சவுத் இந்தியன் இட்லி, ஒரு சாம்பார், ஒரு சின்ன கப் ஆஃப் சுண்டல். இது முடிச்சுட்டு ஒரு 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 1 ஹவர், ஒரு 1 1/2 ஹவர் கேப்ல வந்துட்டு 1 கிளாஸ் ஆஃப் மில்க்கோ, இல்ல அது கூட அவங்களுக்கு எனக்கு பிளெயின் மில்க் பிடிக்கலன்னா, எனி ஃப்ளேவர்ட் மில்க் எடுத்துக்கலாம். ஃப்ளேவர்ட் மில்க்ன்றது வீட்லயே நம்ம வந்து ஏலக்காய் அரைச்சு போடுறது, அந்த மாரி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ட் இந்த வாட் டு சே ஹார்லிக்ஸ் ஆர் மத்த மாரி ஏதாவது சப்ளிமெண்டரி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கணும்னா, அதுல அடிஷனல் சுகர் இருக்கும்.
ஸோ ஒருவேளை அந்த மதருக்கு ஆல்ரெடி சுகர் இஷ்யூ இருக்குது, ப்ரெக்னென்சி டைமில் வந்து சுகரோ ஹைப்பர் டென்ஷனோ மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அவங்க அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ரி ட்ரிங்க்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே அவங்க வந்து நட்ஸ் அரைச்சி வச்சுக்கிறது, இல்லை இந்த சீட்ஸ் அரைச்சி வச்சு பொடி பண்ணிக்கிறது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். அப்படியும் பிடிக்கலையா ஒரு பனானா மில்க் ஷேக், ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், மேங்கோ மில்க் ஷேக், அந்த சீசனில் என்ன ஃப்ரூட் இருக்கோ அந்த ஃப்ரூட்டோட மில்க் ஷேக் ஒரு 10:30 11 மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது கம்மிங் டு த லஞ்ச் வந்து கண்டிப்பாக எப்பவுமே ஒரு ஃபுல் மீலாக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக வந்து எய்தர் அவங்க ரெட் ரைஸ் ஒரு ப்ரௌன் ரைஸ் ஒரு ஒயிட் ரைஸ் என்ன ரைஸ் பிடிக்குதோ அந்த ரைஸ் ஒரு 100 150 கிராம்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு அண்ட் கண்டிப்பாக ஃபைபர் இந்த டைமில் எடுத்தே ஆகணும். ஸோ டெய்லி ஒரு நீர்க்காய், ஒரு பீர்க்கங்காயோ சுரக்காயோ இல்லை அவரைக்காயோ எதில் வந்து நீரும் நார்ச்சத்தும் நிறையா இருக்கோ, வாட்டர் கண்டென்ட் ஃபைபர் நிறையா இருக்கோ, இந்த வெஜிடபிள்ஸை நிறையா எடுத்துக்கணும். அதாவது ஈக்குவல் அந்த ரைஸோட குவான்டிட்டி அளவுக்கே அது ஈக்குவலாக இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் அது ப்ரோட்டீனுக்கு ஒருவேளை நான் வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா ஃபிஷ்ன்னு சொல்லும் போது பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் போகக்கூடாது. ஏன்னா பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸில் நிறையா வந்து மர்க்குரி கண்டென்ட்லாம் இருக்கும். அதுவே ஒரு சில டைம் டாக்ஸிக் ஆகிற சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ், இந்த சங்கரா, கட்லா, இந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸ், நெத்லி, இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் குழம்புல போட்டு அந்த ஃபிஷ்ஷஸ் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ப்ரோட்டீன் நிறையாவே கிடைக்குது. ஒருவேளை வெஜிடேரியனாக இருக்காங்கன்னா நிறையா முருங்கைக்காய், முள்ளங்கி எல்லாம் போட்டு நல்ல சாம்பார், நல்ல திக் சாம்பார் எடுத்துக்கலாம். கூட வந்துட்டு ஒரு குக்கும்பர் சாப் பண்ணி வச்சுட்டு ஒரு சாலட் மாதிரி எடுத்துக்கலாம். இதை முடிச்சுட்டு கடைசியாக ஒரு 100 ml பட்டர் மில்க். இது வந்து அவங்களோட ஒரு ஹோல்சம் மீல். எனக்கு டைஜஷன் இஷ்யூ இருக்குது அப்படின்னா வீட்டில் பண்ண ரசம், ஒரு அந்த மீலை டிவைட் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு சாம்பார்னா செகண்ட் பார்ட்டுக்கு ரசம் போட்டு தே கேன் ஃபினிஷ் ஆஃப் த லஞ்ச். ஈவினிங் டைமில் ஸ்நாக் எதுவுமே இல்லை, எதுவுமே பிடிக்கலை, ஆனால் ஸ்நாக் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சோம், பொட்டுக்கடலை உருண்டை இல்லை ராகி உருண்டை வீட்டில் பண்ணது அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா எப்போவுமே வெளியே சாப்பிடக்கூடாதுன்றது கிடையாது. அந்த கிரேவிங்ஸ் இருக்க சமயத்தில் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஸோ அதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி பீஸா கிரேவிங் இருக்குன்னா டெய்லியும் எடுக்கக்கூடாது. டெய்லி எனக்கு டோனட் சாப்பிடணும் டெய்லி சாப்பிடக்கூடாது. எனக்கு வீக்லி ஒன்ஸ் ஒரு 10 days ஒன்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். அதை தவிர்த்து எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம்னா வீட்லேயே ஒரு பொரி உருண்டை பண்ணி வைக்கலாம், ஒரு ராகி உருண்டை, இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று அந்த 4 to 5 டைமில் எடுத்துக்கலாம். இல்லை அட்லீஸ்ட் ஒரு சூப் மாதிரி எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லை எனக்கு வந்து ஆனால் எனக்கு சமைக்க கூட டயர்டாக இருக்குன்னு நினைக்கிற மாம்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரோஸ்டட் பெங்கால் கிராம், ஒன்றும் இல்லை நார்மல் பொட்டுக்கடலை சட்னி அதை போல் தேங்காய் சட்னி அதோட பொட்டுக்கடலை போட்டுட்டு ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ப்ரோட்டீனும் கிடைக்கும், அவங்களுக்கு வயிறும் ஃபுல்லாக இருக்கும் ஃபார் நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour 45 minutesக்கு. ஓகேங்களா? அப்புறம் இல்லைனா ஒரு ஹாஃப் ரெட் பனானா என்ன கிடைக்குதோ அந்த சமயத்தில் ஒரு ஸ்நாக். டின்னர் வரும்போது மறுபடியும் அவங்களுக்கு அந்த டைமில் ப்ரோட்டீன் வேணும். ஆனால் மறுபடியும் ரைஸ் இதுலாம் எடுத்துக்க முடியாதுன்றனால ராகி தோசை இல்லைனா வந்து கருப்பு கவுனி தோசை இந்த மாதிரி எடுத்துகிட்டு அது கூட கேப்சிகம் சட்னி, இதெல்லாம் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சட்னி வெரைட்டிஸ் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு டெய்லி ஒரு வெரைட்டி ஆஃப் தோசஸ் சாப்பிட்லாம். இல்லை இட்லியோ இல்லை கார்ன் உப்மா பிடிக்கும்னா உப்மா வெரைட்டிஸ், ஒரு வெர்மிசெலி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சேமியாஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை கர்ட் சேமியா அந்த மாதிரி எடுக்கும்போது த்ரூ அவுட் த டே வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக பேலன்ஸ்டாக ப்ரோட்டீனும் கிடைக்குது, ஃபேட், ஃபைபர், கார்போஹைட்ரேட் எல்லாமே ஈக்குவலாக கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது த்ரூ அவுட் அவங்க பேபிக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், மதர்ஸ்க்கும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ப்ராப்பராக எவ்ரி ட்ரைமஸ்டர் வந்துட்டு ஒரு மீல் பிளான் மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க. பட் இது கேட்டுமே வந்துட்டு இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி நான் வந்துட்டு 4 பில்லு பெத்த நீ வந்து இது சாப்பிடு அப்படின்னு சொல்லி நிறைய திணிச்சு விட்டுருவாங்க. ஸோ ஒரு குவான்டிட்டிக்கு விட அதிகமாக அவங்க திணிக்கிறதுனால ஆல்ரெடி அவங்க ப்ரெக்னென்சி டைமில் வெயிட் கெயின் ஆகும். இவ்வளோ எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதுனால வேறு வழி இல்லாமல் அவங்க சாப்பிட்றாங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனால். ஸோ அதுலேயுமே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வெயிட் கெயின் ஆகிடும். அது போக ஆஃப்டர் டெலிவரி போஸ்ட் பார்ட்டம்லேயும் வந்துட்டு அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகி அவங்க ஷேப்பே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகும்போது அவங்க என்ன மாதிரி டயட் எடுக்கலாம்? பிகாஸ் அவங்க வந்துட்டு பேபிக்கும் ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க, அட் த சேம் டைம் அவங்க வந்துட்டு அவங்களோட நியூட்ரியன்ஸும் வந்துட்டு குறைக்கக்கூடாது, அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணலாம்? லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். ஃபுட் ஸ்பான்சர் பை தவசக்குட்டி பிரியாணி, பிரான்ச்சஸ் அட் அண்ணா நகர், அரும்பாக்கம், பள்ளிக்கரணை. 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.